ஹலோ எவரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. இந்த சேனல் எந்த கால்ஸ் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் எதுவுமே நாங்கள் எங்கள் சைட்லேருந்து பண்ண மாட்டோம். இன்கேஸ் நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்ல ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் நீங்கள் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு நியர்பை ஒரு 150 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. கரண்ட் மார்க்கெட் நீங்க எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து மினிமம் லோல இருந்து ஹை வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா லைக் 23,743 வந்து ஃபியூச்சர் ஸ்டார்ட் நமக்கு ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. அப்போ அப்படின்னும் போது நமக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆகும் அப்படின்னா நமக்கு 150ல இருந்து 140 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆகும். இப்போ இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம எப்படி நம்ம மார்க்கெட்ல கரெக்டா லெவல்ஸ் டிசைட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம நிஃப்டி எடுத்துக்கலாமே. இப்போ இங்க இருந்து இந்த லோல இருந்து ஹை வரைக்கும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கால்குலேட் பண்ணீங்கன்னா நமக்கு நியர்பை ஒரு ரெசிஸ்டன்ட் ஒன்று இருக்கு. ஓகேங்களா, இப்போ லைக் இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா எங்கெங்கெல்லாம் ஆக்ட் ஆயிருக்குன்னு ஜஸ்ட் ஒரு சின்ன லெவல்ஸ் எடுத்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன். மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வியூ வந்து 23,000. ஓகேங்களா, சாரி, 23,000 நிஃப்டியோட லெவல்ஸ் நேற்றே நான் இந்த வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நான் திருப்பி இந்த லெவல்ஸை கொடுக்குறேன். மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆகுதுன்னா இது வந்து ஸ்மால் ரிஜெக்ஷன் ஜோன். ஓகேங்களா, ஸ்மால் ரிஜெக்ஷன் ஜோன். இது பெருசா இம்பாக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனா இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணிடுதான் 23,000 மேபி மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகுது. இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்னா 23,738 மார்க்கெட் வந்து பிரேக் ஆனதான் இந்த கேப்பை சாலிடா ஃபில் ஆயிடும். அது வரைக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும் மார்க்கெட் வந்து. மேபி அந்த 23,730. ஓகேங்களா, இந்த ஜோன். இப்போ மார்க்கெட் வந்து பாருங்க நமக்கு எங்க ஓப்பன் ஆகும்னா இந்த ரேஞ்ச், இந்த மின்பிட்ல தான் ஓப்பன் ஆகும். இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் கேப் அப் ஆச்சுன்னு கால் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அப்ட்ரெண்ட்ல போகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அப்ட்ரெண்ட்ல ஒரு பெரிய ரிஜெக்ஷன் ஒன்று இருக்கு. 23,800 நமக்கு பிரேக் அவுட். ஏன்னா அது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா, இந்த ஜோனை அதுதான் நான் ஜோனாவே டிரா பண்ணிருப்பேன். அதை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்ல இதுக்கு மேல நமக்கு 1 hour டைம் ஃப்ரேம்ல, ஓகேங்களா, 1 hour டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் இதுக்கு மேல போய் க்ளோஸ் ஆகுதுன்னா என்ன, நானுமே இன்னைக்கு நான் ஒரு அப்ட்ரெண்ட்ல வியூல 1 hour. ஓகேங்களா, இந்த ஜோனுக்கு மேல வந்து மார்க்கெட் வந்து 1 hour டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் ஆயிருக்கணும். ஓகேங்களா, இன்னைக்கு மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு. 1 hourல க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் கால் ஆப்ஷன் சைட்ல போகணும், இல்லைன்னா உங்களோட சைடு எல்லாமே புட் ஆப்ஷன் இருக்கும். என்னோட ஹை பாசிபிள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா 23,775ல இருந்து மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் ஃபால் ஆக பாசிபிள் இருக்கு. இந்த இடத்துல உங்களோட ஓன் கன்ஃபர்மேஷன் இருந்தா எடுங்க. ஓகேங்களா, இப்ப நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு போய் டைரக்டா போயிட்டு புட் ஆப்ஷன் எடுக்கிறது வேண்டாம். மேபி உங்களோட கன்ஃபர்மேஷன் ஓகே, நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி மேபி வச்சிருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜில இங்க நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்குது. நான் என்னன்னா கேல்ஜிக்ஸோட கன்ஃபர்மேஷன் பார்ப்பேன், நேம்ஸ் இல்ல, ரிஜெக்ஷன் கன்ஃபர்மேஷன் எப்பயுமே பார்ப்பேன். இந்த ரிஜெக்ஷன்ல எனக்கு மார்க்கெட் வந்து செல்லிங்ல இப்படி க்ளோஸ் ஆகுதுன்னா நான் வந்து ட்ரேட் எடுப்பேன், இல்லைன்னா நானுமே ட்ரேட் ஸ்கிப் பண்ணுவேன். இங்க எடுக்கலாம். ஓகேங்களா, இங்க மேபி ரிஜெக்ஷன் கொடுத்தா எடுக்கலாம். இது நமக்கு பிரேக் ஆகும் 23,730 to 740 அந்த ரேஞ்சு. இல்லைன்னா நமக்கு 23,600 நமக்கு மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓஐ டேட்டா ஒரு வாட்டி செக் பண்ணி, ஏன்னா நான் யூஸ் பண்றேன், மேபி மத்தவங்க எல்லாமே யூஸ் பண்றாங்களான்னு தெரியல, எனக்கு ரிஜெக்ஷனுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். அது மேபி நீங்க பார்த்து ட்ரேட் பண்றதா சேஃபா ட்ரேட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தா மினிமம் வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் ஆச்சு கேப் அப், 120 to 150 பாயிண்ட்ஸ் ஆச்சு கேப் அப் ஓப்பன் ஆகும். மறக்காம அந்த பார்த்து ட்ரேட் பண்ணீங்க. இது போல டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும், கரண்டா என்னென்ன லெவல்ஸ் ரியாக்ட் ஆகும், வீடியோ வேணா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஆல்மோஸ்ட் அதுமே ஒரு 100 கமெண்ட்ஸ் கிராஸ் ஆச்சுன்னா டெய்லியுமே நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வீடியோவை மேக் பண்ணி போறேன். கரண்டா மார்க்கெட் இப்படி அது கேப் அப் பண்ணாலும் சரி. இன்னைக்கு நான் எதுக்காக வீடியோ மேக் பண்ணா கேப் அப்ல இருந்திருக்கு, அதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு வாட்டி நீங்க அதையும் செக் பண்ணிடுங்க. இது போல உங்களுக்கு டெய்லியுமே ஒரு கிளாஸ், எனக்கு வந்து 8:30க்கு கிளாஸஸ் முடியும், மார்னிங் செஷன் முடியும். அதுக்கப்புறம் டைம் கிடைச்சது, கண்டிப்பா டைம் இருக்கும். உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு வீடியோ அப்டேட் பண்ணுங்க. லைக் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பட்டன் கொடுத்துவோம். இந்த வீடியோக்கு ஒரு மினிமம் ஒரு 200 லைக் ஆச்சு கிராஸ் ஆகட்டும். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு சேம் லெவல்ஸ் ஆல்ரெடி நான் பேங்க் நிஃப்டி கொடுத்துருப்பேன் பாத்தீங்களா, அதே லெவல்ஸ் தான். அந்த லெவல்ஸ் ஈக்குவலா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நிஃப்டி மட்டும் தான் இப்போ லெவல்ஸ் நான் அப்டேட் பண்ணிருக்கேன். நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ட்னு போச்சுன்னா என்னோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன் பார்த்தா 23,800 ரூபாய், 23,800 கிராஸ் பண்ண கஷ்டம் தான். அது கிராஸ் ஆகி 1 hour டைம் ஃப்ரேம் க்ளோஸ் வச்சதுன்னா திருப்பி மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகும், திருப்பி மார்க்கெட் அப்ட்ரெண்ட்ல போகும். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் பை பண்ணிருக்காங்களான்னு நேற்று நான் சொல்லியிருப்பேன். அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணலாம். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு பை பண்ணிருக்காங்களா இல்லை செல் பண்ணிருக்காங்களான்னு தெரிஞ்சிடும். ஓகே, அந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்க குரோம்லயே போய் பார்க்கலாம். FIDA டேட்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு நேத்துமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 10,000 crores பை தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஆல்மோஸ்ட் 111. ஓகேங்களா, 111 அதுக்கப்புறம் 11. ஓகேங்களா,
லைக் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 11,1111 ஓகேங்களா. இந்த டேட்டாவுக்கும் அவங்க பை தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. பார்க்கலாம் நான் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்ட்டு. மேக்ஸிமம் 23,800க்கு மேல போச்சுன்னா நம்ம அப் ட்ரெண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லன்னா நம்ம மார்க்கெட் வந்து பண்ணா டவுன் ட்ரெண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இதுக்கு மேல போச்சுன்னா புட் ஆப்ஷன் தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஆனா அந்த கேப்பை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். எஃப்ஐயூ நேத்து பை தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஓகே. அது அக்குமுலேஷன் ஜோன் நடந்தது. ஓகே. நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் டாபிக்ல பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் பட்டன் கொடுத்துக்கோங்க. தேங்க் யூ.